குருபியோ நமஹ. என் பெயர் ரானிட் சுமிகோ. நான் 9ஆம் வகுப்பு பிரிவில் பயிலும் மாணவி. தமிழறிஞர் வீரமாமுனிவர் அவர்களின் பிறந்த நாளான இன்று அவரை பற்றிய ஒரு சிற்றுரை. தமிழ் உரைநடையின் முன்னோடியாக அறியப்படுபவர். 1680ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் இத்தாலி நாட்டில் உள்ள கேசிதுகியோனில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி ஆகும். இவர் கிறிஸ்துவ மதத்தை பரப்பும் நோக்கில் 1709ஆம் ஆண்டு இயேசு சபையின் குருவான பின் 1710ஆம் ஆண்டு தமிழகத்துக்கு, அதாவது அவருடைய 30வது அகவையில் வந்தார். இவர் தமிழகம் வந்த பின் சுப்ரதீபக் கவிராயரிடம் தமிழ் கற்றார். தமிழ் அவரை தன்னுள் இழுத்து கொண்டது. தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் கற்று இலக்கிய பேருரைகள் நடத்தும் அளவிற்கு புலமை பெற்றார். இலக்கிய சுவடிகளை பல இடங்களில் சென்று தேடி எடுத்ததால் சுவடி தேடும் சாமியார் எனவும் அழைக்கப்பட்டார். தமிழின் சிறப்பை மேல்நாட்டார் உணர திருக்குறள், தேவாரம், திருப்புகழ், ஆத்திச்சுடி போன்ற நூல்களை பிற ஐரோப்பிய மொழியில் வெளியிட்டார். தமிழ் கற்க ஏதுவாக லத்தீன் அகராதியை உருவாக்கினார். அதில் 1000 தமிழ் சொற்களுக்கு லத்தீன் விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்பு 4400 சொற்களை கொண்ட தமிழ் போர்த்துகீசிய அகராதியை உருவாக்கினார். பின்பு தமிழ் எழுத்துக்களில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் கவிதை வடிவிலிருந்து வந்தன. அவற்றை மக்கள் எளிதில் படித்தறிய உரைநடையாக மாற்றியவர். தேம்பாவணி என்னும் பெரும் காப்பியத்தை உருவாக்கியவர். இதிலும் ஒரு சிறப்பு இருக்கிறது. பின்னிணைப்பாக யாப்பு வடிவங்களை அளித்திருக்கிறார். தமிழில் அமைந்த காப்பியங்களிலேயே தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்னும் பெருமை தேம்பாவணிக்கே உண்டு. அவ்வாறு தமிழராக இல்லை என்றாலும் நம் தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டு தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்ட வீரமாமுனிவரை போற்றுவோம். நாமும் நம் தாய்மொழியின் மீது பற்று கொள்வோம். நன்றி, வணக்கம்.